Oracle database வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் தேவை. இன்ஸ்டன்ஸ்ன்றது ஒரு எதுவுமே இல்லை, அது நம்மளோட ரேமு. டேட்டாபேஸ்ன்றது ஹார்ட் டிஸ்க்கு. ரெண்டு ப்ராசஸ் அலோகேட் பண்ணோம். ஒன்று வந்து மெமரி ஸ்ட்ரக்சர் ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணோம். பேக்ரவுண்ட் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணோம் இன்ஸ்டன்ஸு. அதில் வந்து எஸ்ஜிஏ மெமரி ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்ஜிஏ ப்ரீஜியன்னுவோம். எஸ்ஜின்றது வந்து ஷேர்டு குளோபல் ஏரியா, பிஜின்றது வந்து ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா. இப்போ இந்த ஷேர்ட் குளோபல் ஏரியாக்குள்ளே தான் வந்து ஷேர்டு பூல் இருக்குது, டேட்டாபேஸ் பஃபர், ரீடுலாக் பஃபர், லார்ஜ் பூல், ஜாவா பூல், ஸ்ட்ரீம் பூல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்றதை வந்து கிளியராக இப்போ நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டேபிள் நேம், ஏதோ ஒரு டேபிள் நேம், அந்த டேபிள் நேம்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் போடுறாரு டேட்டாபேஸ்க்கு. ஸோ இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு அந்த யூசர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி கனெக்ட் பண்ணுவார் ஆரக்கலோட, யூசர் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவார் கரெக்டாக. சர்வரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாரு. யூசர் நேம் அவருடைய பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணுவார். யூசர் நேம், பாஸ்வேர்டு, சர்வர் ஹோஸ்ட் நேம் கொடுத்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவார். ஒன்ஸ் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அவர் வந்து டேட்டாபேஸ்குள்ளே லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கமாண்டை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவருக்கு. ஒரு சர்வருக்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டாபேஸ்குள்ளே வந்து அவருக்கு ஏதாவது ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ண முடியும். அதாவது இல்லை டேபிள் க்ரியேஷனோ இல்லை டேபிள் வியூ பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இது இந்த ரெக்வஸ்ட் அவர் கொடுத்தா அவருடைய ஃபஸ்ட்டு லிசனர் காண்டாக்ட் பண்ணோம். லிசனர் மூலிமா இன்ஸ்டன்ஸை ரீச் அவுட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், உடனே வந்து எஸ்ஜி அண்ட் பிஜிஏ யூசருக்கு க்ரியேட் பண்ணோம். அப்போ அந்த எஸ்ஜி என்ன பண்ணோன்னா, இந்த ஷேர்டு பூல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஷேர்டு பூல் ஏரியாவில் தான் லைப்ரரி கேஷ், டேட்டாபேஸ் டிக்ஷனரி கேஷ்னு ரெண்டு இருக்குது. இந்த டேட்டாபேஸ் டிக்ஷனரி கேஷ் என்ன பண்ணோன்னா, இவர் பண்ண இந்த யூசர் வந்து இந்த கரெக்டான இன்ஸ்டன்ஸாக அவர் லாகின் பண்ணுறாரா, இது கரெக்டான இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணுறாரா, இந்த அடுத்த ரேட்டுக்கு அப்புறங்கிறது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இந்த ஹோஸ்ட் நேமு, இந்த ஐபி இது கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக, இந்த யூசருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அவர் லாகின் ஆகிடுவார். லாகின் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த டேட்டாபேஸ் டிக்ஷனரி கேஷில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, அவருக்கு வந்து ப்ரிவிலேஜ் இருக்கா, அந்த டேபிள் அக்சஸ் பண்ணுற ப்ரிவிலேஜ் இருக்கா. ஏன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போட்டார்னா அந்த டேபிளுக்கு அவரால் வியூ பண்ண முடியுமா, அக்சஸ் இருக்கான்னு பார்க்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும், லைப்ரரி கேஷ் லைப்ரரி கேஷில் வந்து அவர் போட்ட எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள், இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போடுற அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதோ போட்டாங்க, அப்போ தப்பாக போட்டால் ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது தான் வந்து இந்த ஷேர்டு பூல் ஏரியாவில் நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணோம், அந்த ப்ரிவிலேஜ்லாம் செக் பண்ணுறது தான் அதனோட வேலை. இதை செக் பண்ணும்போது இது ஆப்டிமைசர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிமைசர் தான் ரீச் அவுட் பண்ணும், ஃபாஸ்ட்டாக வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் டேட்டாபேஸ் பஃபர் கேஷுக்கு போகும். இந்த ஷேர்டு பூல்லேருந்து டேட்டாபேஸ் பஃபர் கேஷுக்கு போகும். ஓகே, இந்த யூசர்கிட்ட எல்லாமே இருக்குது, இவருக்கு அக்சஸ் இருக்குது, இந்த டேபிளை வியூ பண்ணுற முடியும், அவருக்கு எல்லாமே இருக்குன்னா சரி, அந்த 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 அவருக்கு கேட்ட டேபிள் இந்த டேட்டாபேஸ் பஃபர் கேஷில் இருக்கான்னு பார்க்கும். அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் பஃபர் கேஷில் இருந்துச்சுன்னா இங்கேருந்து டைரெக்டாக வந்து மறுபடியும் ஷேர்டு பூலில் எடுத்துகிட்டு வந்து திருப்பி அவருக்கு கொடுத்துரும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டேபிளை அக்சஸ் பண்ணுறாருன்னா அப்போ என்ன பண்ணும், இந்த டேட்டாபேஸ் பஃபர் கேஷில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதுலேருந்து ஃபெச் பண்ணும். ஒரு புதுசாக ஒரு ஹேஷ் வேல்யூ க்ரியேட் பண்ணி இங்கேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்து டேட்டாபேஸ் பஃபர் கேஷில் ஒரு காப்பி வச்சுட்டு, உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக இந்த ஃபைல் இங்கே தான் இருக்கும், பட் இருந்தால் அதோட காப்பி இங்கே ஒரு காப்பி இங்கே வச்சுக்கும். அந்த காப்பியை வச்சுட்டு அங்கே வந்து அவங்களுக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ செகண்ட் டைம் இன்னொரு யூசர் வந்து அதே ரெக்வஸ்ட்டை திருப்பி கொடுக்குறாருன்னா இதே ரெக்வஸ்ட்டை இந்த யூசர் மறுபடியும் கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கழிச்சு அவர் கொடுக்குறாருன்னா அப்போது செகண்ட் டைம் கொடுக்கறதுனால அப்போ வந்து ஆல்ரெடி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்கும், அது இருக்கிறதுனால இங்கே ஹார்ட் டிஸ்க்கு போய் சர்ச்சே பண்ணுது. டேரெக்டாக உங்களுடைய பஃபரில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து இவருக்கு கொடுத்துரும். இப்போ இதே வந்து இப்போது இவர் வேறு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, இப்போ வேறு டேபிள் நேம் கொடுத்தாருன்னா அப்போ இவருக்கு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எடுக்கும். அது டேட்டாபேஸ் பஃபர் கேஷில் இல்லாட்டினா மறுபடியும் டேட்டா பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து
லைப்ரரி கேஷ் மூலிமா திருப்பி சர்வர் ப்ராசஸ் போய் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு த்ரூ அந்த யூஸருக்கு அந்த வியூ அவுட்புட் போயிடும். ஒருத்தரோட சேலரி வந்து 20,000 வாங்குறதா இருந்துச்சு. அந்த சேலரி வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டாச்சு, 30,000 போட்டாச்சு. ஸோ ஓல்டு வேல்யூ இது பாருங்க, ஆஃப்டர் பிஃபோர் கமிட். ஸோ பிஃபோர் அதில் என்ன இருந்துச்சுன்னா அவரோட வேல்யூ வந்து அவரோட சேலரி வந்து 20,000 இல்லை 10,000 வச்சுங்க. அவர் வந்து 10,000 சேலரி வாங்கினாரு, அது வந்து பிஃபோர். அதுக்கப்புறம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பிஃபோர் என்ன இருக்கும், இங்கே வந்து 10 இருக்கும் அவர் வாங்கின சேலரி. இப்போ இந்த டேபிளில் ஃபெச் பண்ணுது அவர் எக்ஸிஸ்டிங்காக வாங்கின சேலரி 10,000, அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்கும். அப்போது இந்த ரீடு லாக் பஃபர் என்ன பண்ணுது, இந்த அப்டேட் கமாண்ட் போய் அப்டேட் ஆகுது. அங்கே அப்டேட் ஆகும்போது இந்த இடத்துல 20,000 ஆகிடும். சரி, அவருக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணாச்சு, இல்லை 30,000 போட்டாச்சு, சேலரி 10லேருந்து 30,000 போட்டாச்சுன்னா ரீடு லாக் பஃபரில் அந்த டேபிளில் அந்த யூஸரோட சேலரி வந்து 30,000 மாறி போயிடும். ஆனால் இது வந்து டெம்பரரி மெமரி தான் இதுவும். இதில் என்ன இருக்குது, பழைய வேல்யூ என்ன இருக்குது, பழைய வேல்யூ வந்து 10,000 இருக்குது. ஸோ அப்டேட் ஆனது வந்து 30. இப்போது நான் இங்கே வந்து கமிட்னு இந்த இடத்துல நீங்கள் கமிட்னு கொடுக்கணும். ஒரு என்ன ஒரு அப்டேட் பண்ணாலும் கமிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். கமிட்னு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து சேவ் ஆகும். நீங்கள் பண்ண அப்டேட் வந்து சேவ் ஆகும். அப்படி நீங்கள் கமிட் கொடுக்காட்டினா ஒன்ஸ் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரிஜினல் வேல்யூ வந்து அவருக்கு வந்து 10,000 சேலரி வாங்கினாரு, நீங்கள் அப்டேட் பண்ணது வந்து 30,000 அப்டேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து கமிட் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா இது வந்து டெம்பரரி ஸ்பேஸ் தான். இது வந்து நீங்கள் கமிட் கொடுக்காம போயிட்டீங்கன்னா இந்த மறுபடியும் நீங்கள் செஷனில் லாக் ஆஃப் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட் ஆன சேஞ்சஸ் இருக்காது. அதில் இந்த பழைய வேல்யூ தான் இருக்கும், புதுசாக நீங்கள் பண்ணது எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் கமிட் கொடுத்தாதான் இந்த 30 இந்த 10 30 மாற்றும். திருப்பி இந்த இடத்துல ரைட் பண்ணுறோம், லாக் டிபி ரைட்டர் என்ன பண்ணோம், இங்கே மாற்றியாச்சுப்பா, இது வந்து பழைய வேல்யூ வந்து பிஃபோர் வந்து 10 இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 30 மாற்றிட்டோம், ஏன்னா அவங்க கமிட் பண்ணிட்டாங்க, கமிட்ன்ற கமாண்டை கொடுத்துட்டாங்க, அதனால் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ 10ன்றது வந்து 30 மாற்றிக்கோ அப்படின்னு இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், சர்வர் ப்ராசஸ் மூலமாக கொடுத்துரும். அப்படி நம்ம கமிட் கொடுக்காட்டினா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது, பழசாக தான் இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, கமாண்ட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருக்கும், ஆனால் வந்து செஷனை லாக் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கமிட் ஆப்ஷனு சேவ் ஆன ஆப்ஷனு அப்டேட் ஆன ஆப்ஷன் இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செஷன் லாக் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரோல் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐயோ ஒருவேளை நீங்கள் தப்பாக போட்டிங்க 30,000 இல்லை 25,000 தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் லாக் ஆஃப் கூட பண்ண அவசியம் இல்லை, ரோல் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா அந்த பழைய வேல்யூ திருப்பி வந்துடும், நீங்கள் அப்டேட் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்காது, இந்த முன்னாடி என்ன இருந்ததோ அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே மாற்றிக்கும் ரோல் பேக் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அப்டேட் பண்ணி 25,000 நீங்கள் 25,000 மாற்றிக்கலாம். அவர் 25,000 அப்போ என்ன ஆகும், 25,000 கொடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, மறுபடியும் கமிட்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேருந்து மறுபடியும் வந்து டிபி ரைட்டர் என்ன பண்ணும், டேட்டாபேஸ் பிளாக்ல பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கோ, ஓகே அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீடு லாக் பஃபருடைய வேலையே அதுதான். இந்த ரீடு லாக் பஃபர் வந்து த்ரூ லாக் ரைட்டர் மூலயமா ரீடு லாக் ஃபைலுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை அந்த அப்டேட் ஆன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இங்கே தான் கொடுக்கும். அந்த ரீடு லாக் ஃபைல் வந்து ஆர்கியூ லாக் ஃபைலுக்கு, இந்த ரீடு லாக் ஃபைல் இருக்கு இல்லையா, இதனுடைய ஒரு காப்பி தான் வந்து இந்த ஆர்கியூ லாக் ஃபைல். ஆர்கியூ லாக் அடுத்தது லார்ஜ் பூல், ஜாவா பூல், ஸ்ட்ரீம் பூல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், அது எப்போதுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பூல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ச் ஃபைல் சொல்லுவோம் இல்லையா, நிறையா ஒரே கமெண்டில் நிறையா ப்ராசஸ் ரன் பண்ணுவோம், அப்போ வந்து இந்த லார்ஜ் பூல் ஏரியாவை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஜாவா பூல்ன்றது வந்து இப்போது GUI, இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து GUI மூலயமா அக்சஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த ஜாவா பூலோடைய ஃபங்க்ஷனல் ஒர்க் ஆகும், இந்த ஜாவா பூல் ஏரியா மூலயமா ஒர்க் ஆகும். ஸ்டீம் பூல் இருந்தது ஒன்றும் இல்லை, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டன் கேட்டு
டேட்டா கார்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்க்ரனைசேஷனுக்காக யூஸ் பண்ணுற இது. அது மாரி டைமில தான் வந்து இந்த ஸ்ட்ரீம் பூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மத்த நேரத்தில வந்து இந்த 3த்துக்கும் வந்து அதிகமா வந்து ஒர்க்கு கிடையாது. மெயினா வந்து ஷேர்டு பூல், ரீடு லாக் பஃபர், டேட்டாபேஸ் பஃபர் இதுதான் வந்து எஸ்ஜிஏல மெயின் திங். பிஜின்றது வந்து என்னன்னா, அம் ப்ரோகிராம் குளோபல் ஏரியா. இப்போ எஸ்ஜின்றது வந்து காமன் ஃபார் ஆல் யூசர். இப்போ இந்த 2 யூசர் இருக்காங்க. இந்த 2 யூசரும் ஒரே ஒரே எஸ்ஜியா தான் யூஸ் பண்றாங்க. ஒரே இன்ஸ்டன்ஸ்